சமீபத்தில் ஒரு மோகன் சாரோட படம் ஒன்று நைட்டு 10 மணிக்கு ஃபோன் பண்ணி காலையில் ஷூட்டிங் இருக்க வர முடியுமான்னு கேட்டேன். இப்போ ஃப்ளைட் இல்லை, ட்ரெயினும் இல்லை, காலையில் வந்துருன்னு சொன்னாங்க. என்ன பேமெண்ட்னா ப்ரொடியூசர் என்ன கொடுக்குறாரோ வாங்கிக்கிறோம்னாங்க. எங்கே ஸ்டேன்னு கேட்டபோது ப்ரொடியூசர் எங்கே ஸ்டே சொல்லாரோ ஸ்டே பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ யூ சேட் இட்ஸ் எ கம்பேக் ஃபிலிம். நோ, இட்ஸ் நாட் எ கம்பேக் ஃபிலிம். யூ ஆர் கம்மிங் அகெயின். காணா போய் வந்தால் தான் கம்பேக். யூ ஆர் ஆல்ரெடி இன் த இண்டஸ்ட்ரி. யூ ஆர் கம்மிங் அகெயின். தேங்க்யூ ஸோ மச் நிக்கில். தேங்க்யூ. அனைவருக்கும் காலை வணக்கம். முதல்ல இந்த படத்தின் தயாரிப்பாளர்கள் அவர்களுக்கு வசந்தபாலன் சார் உட்பட என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வசந்தபாலன் சார் ஆல்ரெடி ஒரு ப்ரூவன் டைரக்டர், ஒரு நேஷ்னல் அவார்ட் வின்னர். அவருடைய முதல் தயாரிப்பில் வர படம் இந்த படம் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். இந்த படத்தில் எனக்கு ஒரு சின்ன கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஒரு நாள் கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு காப்பர் ரோல் இருக்குது, நீங்கள் பண்ணணுன்னாரு. அவருடைய படத்தில் நடிக்கிறதே ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக கருதி அந்த வாய்ப்பை ஏற்றுக்கிட்டு எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு சின்ன அச்சம் இருந்தது. பட் என்னை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணி அவரை திருப்திப்படுத்துகிற அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். இல்லையா சார்? அந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் நிச்சயமாக அங்காடி தெரு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு இம்பேக்டை கொடுத்ததோ அந்த இம்பேக்ட் டெஃபினட்டாக இந்த படம் கொடுக்கும். ஒரு த்ரில்லர் ஜானரில் ஒரு ஃபண்டாஸ்டிக் ஃபிலிமாக அமையும். ஏன்னா இந்த கதை எனக்கு முழுசாக தெரியும், நிறைய ரஷஸும் பார்த்துருக்கேன். இந்த படம் தமிழ் சினிமாவின் முக்கியமான ஒரு படமாக அமையும். இந்த படத்தில் நடித்த கதாபாத்திரங்கள் முக்கியமாக வந்து அர்ஜுன் ஜாஸ், துஷாரா, வனிதா, சுரேஷ் சக்கரவர்த்தி சார், அர்ஜுன் சிதம்பரம், பரணி, இப்படி நிறைய பேர் சொல்லிகிட்டே போகலாம். எல்லாரும் ஒரு குடும்பமாக நாங்கள் அந்த ஸ்பாட்டில் இருந்தோம். ஏன்னா நான் ஒரு ப்ரொடியூசராக இருந்து ஆக்சிடெண்ட்லாம் நடிக்க வந்து அப்படியே சில வாய்ப்புகள் வந்து நடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு நடிகர்கள் கூட்டத்துக்குள்ளே நம்ம போகும்போது நம்மளை எப்படி ஏற்றுப்பாங்க, நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு இருக்கும்போது அவங்க வந்து ஒரு சக நடிகருக்கு, ஒரு சக மனிதருக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கணுமோ கொடுத்து ஒரு குடும்பமாக டைரக்டர் உட்பட அசோசியேட் டைரக்டர்ஸ், கேமராமேன் எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பாக ஹேண்டில் பண்ணாங்க. இந்த வாய்ப்பிற்கு மீண்டும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அர்ஜுன் தாஸை பற்றி சொல்லியே ஆகணும். ஒரு டெடிகேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட். நான் நிறைய நடிகர்கள் பார்த்துருக்கேன். நான் பார்த்த செட்டில் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ், இந்த டைம், இந்த இடம் எதுவுமே பார்க்கறது கிடையாது. அவரோட டெடிகேஷன் அவர் ஒர்க் பண்ணுவார். ஒரு சின்ன காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் அடிக்கிற மாதிரி, துன்புறுத்துகிற மாதிரி ஒரு காட்சி. அந்த காட்சியில் நான் அந்த லட்டி எடுத்து அவர் காலில் அடிக்கணும். நம்ம டைரக்டர் வந்து இன்னும் ஃபோர்ஸ் பத்தலை அடின்ட்டார். எனக்கு நர்வஸில் பண்ண தெரியாமல் உண்மையாகவே அடிச்சிட்டேன். அது வந்து அதுவும் வந்து ஒரு டம்மி வேற இல்லை, அது நான் தெரியாமல் ஒரிஜினலில் கையில் எடுத்துட்டேன். அதில் துடிச்சு அவர் வந்து பண்ணிங்கெல்லாம் பட்ட கஷ்டம் கண் முன்னாடியே இருக்குது. அதை மீறி இமீடியட்டாக அந்த ஷாட்டில் நடித்தார். இந்த நேரத்தில் அதுக்கு வந்து சாரி தெரிவிச்சுக்கிறேன் அர்ஜுனுக்கு. ஏன்னா அதோட பெயின் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி துஷரா நாங்கள் பார்க்கும்போதே நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களுடைய நடிப்புக்கு வந்து நடிப்பு பசிக்கு வந்து இன்னும் நிறைய படங்கள் இருக்குது. அவங்க தமிழ் சினிமாவின் முக்கிய கதாநாயகியாக இருப்பாங்க. சுரேஷ் சக்கரவர்த்தி சார் எல்லாரும் தாத்தான்னு சொல்லுவாங்க. அவர் அந்த இடத்துல இருந்தாலே வந்து ஒரு கலகலகலன்னு அந்த இடத்த வந்து ஹேண்டில் பண்ணி கொண்டு போவார். ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரியே தெரியாது. நம்ம ஏதோ ஒரு கெட் டுகெதராக எங்கேயோ ஒரு அவுட்டிங் வந்த மாதிரி இருக்கும். வனிதா இந்த படத்தில் வந்து மிரட்டி இருக்காங்க. அர்ஜுன் சிதம்பரம், பரணி எல்லாருமே ரொம்ப ஒரு முக்கியமான படமாக இருக்கும். இந்த படத்தை நிச்சயமாக பத்திரிகை நண்பர்கள் ஒரு நல்ல முறையில் வந்து செய்திகளை கொண்டு செல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, வாய்ப்பளித்த அர்பன் பாய்ஸ்க்கும், இந்த படத்தை முக்கியமாக முதல் முறை வெளியிடக்கூடிய நண்பர் அவருக்கு, இந்த படம் எல்மா பிக்சர்ஸ் எத்ராஜ் அவர்களுக்கு இந்த படம் நிச்சயமாக ஒரு பெரிய லாபத்தை ஈட்டு தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, வாய்ப்பளித்த அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நிக்கிலுக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா அவர் வந்து அங்கங்கே சொல்லி வச்சாதான் நம்மளை வந்து ஒரு பாசிட்டிவாக கொண்டு போவார். அதனால் நன்றி நிக்கில். பிரபாகர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவருக்கும், இணை இயக்குனர் அவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. அதே இதில் தான் இன்னும் இருக்காப்புல, அந்த சேனல்லே தான் இருக்கார். எல்லாரும் கோல் அடித்தோன்னா கோல்னு கத்துவாங்க. நாங்கள் இந்த படத்தில் இப்பயே சொல்லிடுறோம், கோல் தான் அது. அந்த பால் அடிக்கிறப்பே அது கோல்னு சொல்லிட்டு அடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அது. ஏன்னா அந்தளவு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஒரு நேர்மையான டைரக்டர், நேர்மையான டீமு, சினிமாத்தனம் இல்லாத ஒரு சினிமாக்குள்ளே இருக்கிறவங்க. அதனால் எல்லாம் சேர்ந்து ஜெயிக்கணும்.
உங்களோட ஆதரவும் ரொம்ப முக்கியம். நல்லபடியாக வரட்டும். தேங்க்ஸ். இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர்கள், நண்பர்கள், ஊடகத்தினர் அனைவருக்கும் என்ன வணக்கங்கள். நான் வந்து யூஎஸில் நிறைய ஆஃபீஸில் டெக்னிக்கல் ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இங்கே ப்ரெஸ் முன்னாடி பேசுகிற மாதிரி சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு. பாலனாலும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசுலேருந்தே. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எனக்கு வந்து பாலன் ஃப்ரெண்டு, கிளாஸ்மேட் கிடையாது, ஃப்ரெண்டு. 12th காலேஜ் வரைக்கும். அப்போவே நாங்கள் காலேஜில் படிக்கும் போதே இலக்கிய சோலைன்னு அமைப்பு வச்சு பத்திரிகைகளுக்கு படைப்புகள் எழுதி அனுப்புவோம். அப்போ விகடனில் வந்து நம்ம படைப்பு ஏதாவது வந்துடாதா, நம்ம பேர் வந்து வாசக எழுதுறதையாக வந்துடாதான்னு நினச்சி நாங்கள் எழுதி அனுப்பிட்டு இருந்த காலகட்டங்கள் ஸ்கூலில். முந்த நேற்று வசந்த பாலன் கொடுத்த பேட்டியில் எங்கள் பேர்லாம் சேர்த்து எழுதியிருந்தாப்புல கனவு நினைவானது. என்ன சொல்கிறதுன்னா, நான் சினி ஃபீல்டில் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி, ஜீவா சார் சொன்ன மாதிரி, இன்றைக்கி தான் என்ன மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இன்றைக்கி பார்க்குறாங்க. என்ன சிதம்பரம் பல படங்களில் பல ரூபங்களில் என்ன பார்த்துருப்பீங்க. நேர்கொண்ட பார்வை, பொன்னியின் செல்வன், ஆட்டோ சங்கர் போன்ற ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்காக வசந்த பாலன் சார் என்னை கூப்பிடும்போது இந்த படத்துக்கு தாடி முடியெல்லாம் வளர்த்து பொன்னியின் செல்வன் கேட்டப்புக்காக ஒரு மாதிரி பைத்தியக்கார மாதிரி இருந்தேன். அவர் பார்த்துட்டு நீங்கள் இந்த படத்தில் நடிக்கணும் அப்படின்னாரு. நானா இப்படியா அப்படின்னு, இப்படியே தான், பரவாயில்ல வாங்க அப்படின்னாரு. பெருந்தன்மையாக அந்த லுக்கை ஏற்றுக்கிட்டு என்னை வர வைத்ததுக்கு சார் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து அதை அலோவ் பண்ணலன்னா என்னால் இந்த படத்துக்குள்ளே வந்திருக்கவே முடியாது. ஸோ தேங்க்யூ வெரி மச். ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் நன்றி என்னை இந்த படத்தில் காஸ்ட் பண்ணதுக்கு. ஆல் த கோ ஆர்டிஸ்ட், சுரேஷ் சார், வனிதா மேம், ஜிஎஸ்கே சார், துஷாரா மேம், அர்ஜுன் சார், இவங்களோடலாம் பணியாற்றுறது, பர்னி சார், வாஸ் ஃபன். நானும் சுரேஷ் சாரும் வந்து நிறைய கலாட்டா பண்ணிட்டு இருப்போம் செட்டில். அதாவது ஷார்ட்டுக்கு நடுவில் வந்து கிட்டார் வாசிச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு யாருப்பா அங்கே எவ்வளோ சத்தம் போடுறாங்க அப்படின்னு சார் திட்டுற அளவுக்கு வந்து ரகலை பண்ணிட்டு இருப்போம். இட் வாஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படத்தில் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ப்ளீஸ் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். அநீதி இஸ் கமிங் அவுட் ஆன் தி 21st. சார் என்னோட இன்னொரு படத்தை பற்றி இங்கே பேசலாமா? 21ஆம் தேதி கொலையும் வருது, தயவுசெய்து அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள். வசந்த பாலன் சார் மாதிரி ஒரு டைரக்டர் கூட மேலும் மேலும் நிறைய படங்கள் பண்ணணுன்னு இங்கே நான் பதிவு பண்ணிக்கிறேன். சார் இது ஒரு சின்ன விண்ணப்பம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஹேவிங் மீ. நன்றி.